சூனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன். ஆரம்பகால இஸ்லாமிய அறிவியல் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவில் பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்பு நேஷனல் ஜியாகிரபிக் ஊடகம் ஆரம்பகால இஸ்லாமிய அறிவியல் எப்படி மருத்துவத்துறையை முன்னேற்றியது என்ற தலைப்பில் மிக ஆழமான, படிப்பதற்கு பார்ப்பதற்கு அரிய செய்தி மற்றும் படங்களுடன் ஆச்சரியமளிக்கும் கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. 958 ஸ்பெயினின் வடக்கு பகுதியை ஆண்ட ரோமன் கத்தோலிக்க மன்னரான சான்சோவின் ஆட்சி கிளர்ச்சியாளர்களால் அகற்றப்படுகிறது. புரட்சிக்கான காரணம் வித்தியாசமானது. மன்னர் தன் அரசாங்க கடமைகளை நிறைவேற்ற முடியாத அளவு குண்டாக இருக்கிறார். அதுதான் முக்கியமான காரணம். சான்சோவின் பாட்டி இந்த சூழ்நிலையில் தங்களை காப்பாற்ற வேண்டும் என ஸ்பெயினின் தெற்கு பகுதியை ஆண்ட இஸ்லாமிய கலீஃபாவிடம் வேண்டுகோள் விடுக்கிறார். இஸ்லாமிய ஆட்சியின் திறன்மிகு மருத்துவர்கள் கலீஃபாவின் உத்தரவின் பேரில் சான்சோவின் உடல் எடையை குறைக்க உணவு கட்டுப்பாட்டு மருத்துவ முறைகளை பரிந்துரைக்கின்றனர். ஓரிரு வருடங்களில் மருத்துவர்களின் முயற்சியின் பலனாக உடல் எடை குறைந்து ஒல்லியாகிறார் சான்சோ. பின்னர் இஸ்லாமிய படைகளின் உதவியோடு இழந்த ஆட்சியை மீட்கிறார் என்ற வரலாற்று செய்தியோடு கட்டுரையை தொடங்குகிறது நேஷனல் ஜியாகிரபிக். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க முஸ்லீம்கள். ஆனால் அதை தக்க முறையில் பாதுகாக்க தவறிட்டாங்க. எந்த வகையிலலாம் பாதுகாக்கணுமோ அதை செய்யாமல் விட்டதுனால ஐரோப்பியர்கள் அதெல்லாம் அந்த புத்தகங்கள்லாம் கொண்டு போய் வச்சு அவர்கள் மேலே அதை மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணி அவர்களுடைய பேரை அங்கே அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய இடங்கள் நடந்து. ஆரம்ப கால இஸ்லாமிய அறிவியல். அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணை அருளாமல் இறக்குவதில்லை, முதுமையை தவிர என்பது போன்ற நபிமொழிகள் இஸ்லாமிய மருத்துவ அறிவியலுக்கு அடிப்படையாக இருந்ததாக குறிப்பிடும் கட்டுரை. இன்று வரை நாம் மருத்துவத்துறையில் பயன்படுத்தும் பல்வேறு யுக்திகளை கண்டுபிடித்தது இஸ்லாமிய மருத்துவ உலகம்தான் என்கிறது. உதாரணத்துக்கு, அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போட பயன்படுத்தப்படும் நரம்பு கம்பிகளை கேட்கட் சுட்டி காட்டுகிறது. நரம்பு கம்பிகள் என்பவை விலங்குகளின் குடல் தசைநார்கள் இழைக்கப்படும் நரம்பிழையாகும். மற்றொரு உதாரணமாக, உலக வரலாற்றில் நுரையீரல் சுழற்சியை முதலில் விளக்கியது இஸ்லாமிய மருத்துவ அறிஞர்கள் தான் என்கிறது அக்கட்டுரை. படம் 2. பள்ளிவாசல்களில் இணைந்திருக்கும் மதரசாக்கள் மருத்துவ கல்வியை போதிப்பதில் சிறந்து விளங்கியிருக்கின்றன. இங்கிருந்து மாணவர்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளை பார்த்து செயல்முறை பயிற்சியை பெற்றிருக்கின்றனர். ஆம், இன்று மருத்துவ கல்வி எப்படி செயல்படுகிறதோ அதனை அப்போதே செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். சில இடங்களில் பள்ளிவாசலை ஒட்டியே மருத்துவமனைகளும் கட்டப்பட்டிருக்கின்றன. படம் 1 அதை நம்ம பார்க்குறோம். இன்று ஆங்கிலம் பொதுவான மொழியாக இருப்பது போல அன்று அரபு மொழி இருந்திருக்கின்றது. அரபியை அறிவியலுக்கான மொழியாகவே அன்றைய உலகம் அணுகியதாக கூறுகிறது நேஷனல் ஜியாகிரபிக். பல்வேறு சமயங்கள் மற்றும் கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்ட மருத்துவர்கள் அரபியை பொது மொழியாக கொண்ட விவாதங்கள் மற்றும் கற்பித்தலை முன்னெடுத்து சென்றதாகவும் கூறுகிறது கட்டுரை. இஸ்லாமிய ஸ்பெயினின் கர்போடா நகரம் அன்றைய ஐரோப்பாவின் பெரிய நகரமாகும். மிகச்சிறந்த கலாச்சாரத்தையும் கொண்டிருந்ததால் உலகின் ஆபரணம் என சிலரால் அழைக்கப்பட்டதையும் மறக்காமல் நினைவுபடுத்துகிறது இந்த கட்டுரை. ஆக எந்த அளவு இஸ்லாமிய அறிவு அந்த டயத்தில் அறிவியல் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது இதை நம்ம பார்க்குறோம். உண்மையில் இப்படியான கட்டுரைகள் நேஷனல் ஜியாகிரபிக் போன்ற ஊடகங்களில் வருவதையெல்லாம் சில வருடங்களுக்கு முன்பு வரை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவு முஸ்லீம்களுடைய இதெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுருவாங்க. ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் ஜியாகிரபியில் வருது. ஆனால் இன்று விக்கிபீடியா முதற்கொண்டு பல்வேறு நன்கறியப்பட்ட ஊடகங்களும் இஸ்லாமிய அறிவியல் பொற்காலத்தையும் அறிஞர்களையும் அவர்கள் நவீன உலகிற்கு அளித்த பங்களிப்புகளையும் துறை சார்ந்து பட்டியலிடுகின்றன. ஆதாரங்களுடன் கூடிய தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கடந்த 20 ஆண்டுகளாக முஸ்லீம்கள் மேற்கொண்டு வருவதே இதற்கு காரணம். இந்த தலைப்பில் ஆர்வம் கொண்டவர்கள் நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் நேஷனல் ஜியாகிரபிக் கட்டுரை படியுங்கள். படம் 1. 13ஆம் நூற்றாண்டு திவ்ருகி பள்ளிவாசல் மற்றும் அதனை ஒட்டி கட்டப்பட்ட மருத்துவமனை, துருக்கி. படம் 2. நுரையீரல் சுழற்சியை விளக்கும் 13ஆம் நூற்றாண்டு பிரதி. படம் 3. பல்வலியை நீக்க சூட்டுக்கோள் முறையில் மேற்கொள்ளப்படும் அன்றைய பரிசிகிச்சை. படங்களுக்கு நன்றி நேஷனல் ஜியாகிரபிக். நேஷனல் ஜியாகிரபிக் கட்டுரை முழுமையாக படிக்க இந்த இணையதளத்தில் போய் பாருங்கள். சகோதரர் ஆஷிக் அகமதும் அவர் தான் அது ஓரளவு தமிழ் படுத்தி பதிவாக போட்டிருந்தார். அதை எடுத்து நான் அப்படியே போட்டிருக்கிறேன் நான். ஓகேங்களா? படம் 1 பார்க்குறோம் பாருங்கள். 13ஆம் நூற்றாண்டு திவ்ருகி பள்ளிவாசல் மற்றும் அதனை ஒட்டி கட்டப்பட்ட மருத்துவமனை, துருக்கி.
துருக்கியில் பார்த்தீங்களா, பள்ளிவாசல் இருக்குது. அதை ஒட்டியே தான் மருத்துவமனையும் கட்டப்பட்டிருக்குது. கல்வி நிலையங்களும் அதை பற்றி அது சுற்றியே இருக்குது. பள்ளிவாசலை சுற்றியே இருக்குது. ஆக அந்த அவர்களுடைய அறிவியல் முன்னேற்றத்திற்கு குர்ஆன் வந்து எந்த அளவு உதவி இருக்குங்கிறது இதுலேருந்து தெரியுது நமக்கு. சரியா? அடுத்து பாருங்கள், படம் 2, நுரையீரல் சுழற்சியை விளக்கும் 13ஆம் நூற்றாண்டு பிரதி. 13ஆம் நூற்றாண்டுலேயே நம்ம உடம்புல உள்ள நுரையீரல் சுழற்சி முறையை அவர்கள் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து படங்களாகவும் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களே கண்டுபிடிப்பு. ஆனால் உலகுக்கு அதெல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு. கவனிச்சிங்களா? அடுத்து 12 படம் 3 பாருங்கள். பல்வலியை நீக்க சூட்டுக்கோள் முறையில் மேற்கொள்ளப்படும் அன்றைய பற்சிகிச்சை. அந்த காலத்தையே வந்து பல் சிகிச்சையெல்லாம் வந்து சூட்டுக்கோள் முறையில் அவங்க வந்து செஞ்சு காட்டிருக்கிறாங்க. அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுடைய கண்டுபிடிப்புங்கிறத வெளி உலகுக்கு அவங்க சொல்லலை. இப்போ போரிட்டு வராங்கள்ல ஒரு நாட்டுக்கு, அப்போ முதல்ல அவங்க வந்து கொள்ளையடிக்கிறது வந்து நூலகங்களை தான். அதன்படி அதுக்கு பிறகு அவங்க டெவலப் பண்ணி தங்களுடைய பேரை போட்டுக்கிறது.